அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டிருக்க நண்பர்களுக்காக நம்ம முக்கியமான சில கேள்விகள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், டெய்லியும் முக்கியமான ஒரு 10 கேள்விகள் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே போல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎன்எஸ்எஸ் பாரதிய நகரி சுரக்ஷா சங்கீதாவிலேருந்து முக்கியமான ஒரு 30 கேள்வி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயம் இந்த 30 கேள்வியிலேருந்து நிறைய கேள்விகள் வந்து எக்ஸாமில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு நடைமுறைகள், காவல் நிலைய முறைகள், நீதிமன்ற நடைமுறைகள், இதுலேருந்து நிறைய கேள்விகள் வரும். நம்ம எதிர்பார்க்குற கேள்விகள் நிறையா வரும். ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா நம்முடைய ஆன்லைன் நண்பர்கள் நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. தொடர்ச்சியாக என்ன பண்ணுங்கள், படிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திரும்ப திரும்ப படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து லீவ் போட்டு படிங்க. கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுங்க, லீவ் போட்டு படித்தா மட்டும்தான் வெற்றியை தொட முடியும். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், குற்ற வழக்கு தொடர்பு இயக்குநரகம், டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன், இதை பற்றி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு? பிஎன்எஸ்எஸ் பிரிவு என்ன பிரிவு? ஓகேவா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பிஎன்எஸ் 20. இந்த அத்தியாயத்தில் இதுதான் கடைசி பிரிவு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வர்ற 18, 19 அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ 18 பார்த்தோம்னா அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் பிபி, 19 பார்த்தோம் அப்படின்னா ஏபிபி. இந்த பிபி ஏபிபியை மட்டும் கொஞ்சம் நீங்கள் .1, .2, .3 எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். இந்த பிபி எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவங்க எங்கே ஒர்க் பண்ணியிருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் இந்த டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன்லையும் பார்த்தோம்னா என்னென்ன கிரேடு இருக்குது, எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க ஒரு அமர்வு நீதிபதி என்னவா பணியாற்றுறது தகுதி வாய்ந்தவங்க, உயர் நீதிமன்ற நீதிபதி என்னவா தகுதி வாய்ந்தவங்க, இயக்குனர் ஆகணும் அப்படின்னா என்ன தகுதிகள், அந்தளவுக்கு நீங்கள் வந்து படித்து வச்சுக்கிறது நல்லது. இந்த 18, 19, 20 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிவுகள். என்ன பண்ணுங்கள், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஒரு வழக்கு சம்மந்தமாக நமக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு எதிரிகிட்டையோ ஒரு முக்கியமான நபர்கிட்டையோ ஒரு சாட்சிக்கிட்டையோ நம்ம வந்து தாக்கல் பண்ண சொல்கிறோம். அவங்க வந்து தாக்கல் பண்ண மாட்டுறாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட இல்லைனா போலீஸுக்கிட்ட அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கோர்ட்டு மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், சம்மன் வந்து வாங்கலாம், அழைப்பானை வந்து வாங்கலாம். பத்திரத்தையோ பல்வேறு பொருள்களையோ, அந்த பல்வேறு பொருள்கள் அப்படிங்கிறது எல்லாமே அடங்கிடும். ஸோ எவிடன்ஸ், சாட்சியங்கள் அப்படிங்கிறது எல்லாமே அடங்கிடும். இதை தாக்கல் செய்வதற்கு நீதிமன்றம் அதான் முக்கியமானது. யார் இந்த சம்மன் கொடுக்குறது, அழைப்பானை கொடுக்குறது? நீதிமன்றம் ஒரு நபருக்கு அழைப்பானை பிறப்பித்தல் பற்றி விளக்குகின்ற பிரிவு என்ன பிரிவு? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பிஎன்எஸ்எஸை பொறுத்தளவுக்கு இந்த செக்ஷன் ஞாபகம் வச்சு, இந்த நம்பர் ஞாபகம் வச்சுங்க. என்ன நம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க, 8494. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மறந்துடக்கூடாது. 84 முக்கியம், 94 முக்கியம். ஸோ 84 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியாக ஒரு நபரை அறிவிக்கிறது. 94 அப்படிங்கிறது இந்த கேள்விக்கான விடை. ஒரு நீதிமன்றம் டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன் ஆர் டியூரிங் த ட்ரையல், வழக்கு புலனாய்வில் இருக்கும் பொழுதோ அல்லது புலனாய்வு முடிந்து நீதிமன்றத்தில் நடைமுறையில் இருக்கும் பொழுதோ, நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம், சம்மன் பிறப்பிக்கலாம். சொல்கிற பிரிவு பார்த்தோம் அப்படின்னா 94. அடுத்தது பாருங்க, கைதுக்கான நடைமுறை. கைதுக்கான நடைமுறை பற்றி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு? ஸோ இந்த கைதை பொறுத்தளவுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கும். நமக்கே சில விஷயங்கள் குழப்பம். ஸோ 36 என்ன, 39 என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும். கைதுக்கான நடைமுறை மற்றும் கைது செய்திடும் அதிகாரியின் கடமை, இதுதான் முக்கியம். கைது செய்யக்கூடிய எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், போலீஸோ என்ன பண்ணணும், அக்யூஸ்டுகிட்ட என்னென்ன பண்ணணும்,
யூனிஃபார்ம் போட்டுட்டு போகணுமா வேணாமா, நேம் பேஜ் அணிஞ்சிட்டு போகணுமா வேணாமா, உன்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லணுமா வேணாமா, இதை பற்றி சொல்கிற பிரிவு தான் இந்த பிரிவு. என்ன பிரிவு? ஆன்சர் பண்ணுங்கள். நமக்கான ஒரு இது, நம்ம ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண போகிறோம்னா நம்ம என்ன எப்படி போகணும்? ஓகே. ஸோ 36 BNS 36 BNSS. ஸோ இந்த 36 BNSSக்கும் 37 BNSக்கும் சம்மந்தம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க. 36 BNSக்கும் BNSSக்கும் 37 BNSக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ 37 BNS என்னது? 37 BNS பாரதிய நீதி சட்டம், பாரதிய நியாய சன்ஹிதா. என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எப்பொழுது தற்காப்பு உரிமையை பயன்படுத்த முடியாது? ஒரு அதிகாரி கைது செய்ய வராரு, நான் போலீஸ், நான் அரெஸ்ட் பண்ண வர்றேன், இந்த கூட்டத்தை ஒன்று அரெஸ்ட் பண்ண வரேன்னு சொல்லிட்டாங்க, அக்யூஸ்ட் சொல்லிட்டாங்க. அக்யூஸ்ட் சொன்ன பிறகு அக்யூஸ்ட் தற்காப்பு உரிமையை பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, 36 BNS 37 BNS என்ன இருக்குது? 36 BNSS 37 BNS ரெண்டு தொடர்பு இருக்குது. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மறந்துடக்கூடாது. ஸோ தற்காப்புரிமை செல்ஃப் டிஃபென்ஸில் ஒரே ஒரு பிரிவு மட்டும் தான் செல்ஃப் டிஃபென்ஸ் பயன்படுத்த முடியாது அப்படின்னு வரும். அது எந்த பிரிவு அப்படின்னா 37. அதே போல் பொது விலக்குகளில் ஒரே ஒரு பிரிவு மட்டும் தான் குற்றம்னு வரும். எந்த பிரிவு? ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான வாய்ப்பு. பொது விதிவிலக்கல் அப்படின்னு சொல்லி டாப்பிக்கில் எதுவுமே இவங்க செய்கிறது குற்றமாகாது, இவங்க செய்கிறது குற்றமாகாது, ஆனால் இவர் செய்கிறது மட்டும் குற்றம் அப்படின்னு ஒரு பிரிவு சொல்லும். என்ன பிரிவு? ரைட்டு, யோசிச்சுட்டே இருங்க. அடுத்து பாருங்கள், தலைமறைவாகியுள்ள ஆளை பற்றிய பகிரங்க அறிவிப்பு சொன்னா என்ன சொன்ன? ஆல்ரெடி என்ன சொன்னான்? 84 BNSS. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஞ்சம் பார்த்துங்க, ஞாபகம் வச்சுங்க, திரும்ப திரும்ப படிங்க, எழுதி வச்சிங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா போகிறதுல காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த வாய்ப்பு கடைசியான வாய்ப்பு நமக்கு தெரியும். பேட்டர்ன் மாறப்போகுது, சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது. இந்த முறை நம்ம எஸ்ஐ ஆகலை அப்படின்னா அடுத்த முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் எழுதி என்ன பண்ணலாம்? சப் ரிஜிஸ்டர் ஆகிட்டு போயிடலாம். அடுத்த கேள்வி பாருங்கள், நடுவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கையில் எதிரி நேர்முகமாக முன்னிலையாவதை நடுவர் தவிர்க்கலாம் டூரிங் த ட்ரையல். 228 வெரி குட். எப்படி சொன்னீங்க 228? என்ன ஷார்ட்கட்டு? சரி ரைட்டு. எப்படியோ இந்த 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 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா பெரிய விஷயம் அர்த்தம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நம்ம படிச்சிருப்போம், எக்ஸாம் டயத்தில் நம்ம எடுக்கணும், அதான் விஷயம். நடுவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை இருக்கும் பொழுது, ஸோ ட்ரையலில் இருக்கப்போ திடீர்னு அக்யூஸ்டுக்கு உடம்பு சரியாமல் போயிடுது, வர முடியல அப்படின்னா என்ன பிரிவு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிரிவு. புரிஞ்சா உங்களுக்கு? நீதிமன்றம் பாருங்கள், தலைமறைவாகியுள்ள ஆலை பற்றிய பகிரங்க அறிவிப்பு பார்த்தாச்சு. நடுவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை விசாரணையில் இருக்கையில் எதிரி நேர்முகமாக முன்னிலையாவதை நடுவர் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு பார்த்தோம் அப்படின்னா 228 BNSS. நோட் பண்ணி வச்சுங்க, 228 BNSS. ஸோ என்ன ஆன்சர் பார்த்தோம்னா 228 BNSS. எப்படியாச்சும் ஞாபகம் வச்சுட்டிங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ஆல்ரெடி CRPC 317 பெட்டிஷன் கொடுப்பாங்க. இதுக்கு மாற்றாக வந்த பிரிவு பார்த்தோம்னா 355 BNS. 355 BNSS. ஸோ
இது இந்த 355 வந்து வாதுரஞ்சர் வந்து எதிரிக்காக என்ன பண்ணுறது, மனு கொடுக்கறது வந்து 355. அது வேற. எதிரி சில சூழ்நிலை முன்னிலை ஆகாமல் நடுவரை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது என்னது 228 பிஎன்எஸ்எஸ். அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக டிபார்ட்மெண்ட் கோட்டா ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பேட்ச் 3. இந்த வாய்ப்பை கொஞ்சம் பயன்படுத்திங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டா படிக்கிற நண்பர்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு செக்ஷன்லாம் ஞாபகமே இருக்காது, எப்படி படிக்கணும் ஒரு ஐடியா இருக்காது, ஒரு திட்டமிடல் இருக்காது, ஜிகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு டெஸ்ட்டு இருக்காது, டெஸ்ட்டு பேட்ச் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம புலனாய்வு பேட்ச் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3/3/2025 நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளான கிளாஸு. ஜஸ்ட் ஒரு 6500. ஸோ தமிழ்நாட்டிலே நம்ம தான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப மினிமம் காஸ்ட்டில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். 8610556994 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எப்படி பிளான் பண்ணி திட்டமிட்டு தான் நம்ம கிளாஸை கொண்டு வரோம். எதில் ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும், எத்தனை டெஸ்ட்டு வைக்கணும், தமிழ் டெஸ்ட்டு, தமிழ் எலிஜிபிலிட்டி என்ன பண்ணணும், ஃபுல் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 110 தேர்வுகள். ஓகேவா? இந்த 110 தேர்வுகள் நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். 150+ கிளாஸ் இதை நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அகாடமி தனியாக ஆப் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பண்ணுங்கள், பயன்படுத்திங்க. நம்ம அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். புலனாய்வு அல்லது முதல்நிலை விசாரணை செய்வதற்கான நடைமுறை பற்றி விளக்கும் பிஎன்எஸ்எஸ். ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் பார்க்காம ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. ஆன்சர் பண்ணுங்கள். அசிய வருங்கால காவல்துறை சார்பாய்வாளர்கள் இப்போ ஒரு படிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பற்றி சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம்னா 2LBNSS. ப்ரொசீஜர் பார் இன்வெஸ்டிகேஷன் நடைமுறை அப்படிங்கிறது வேறு, இந்த பிரிவு அப்படிங்கிறது வேறு. நல்லா தெளிவாக படித்தவங்க மட்டும் தான் இந்த கேள்வி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். என்ன ஆன்சர் சொல்லுங்கள். புலனாய்வு அல்லது முதல்நிலை விசாரணை செய்வதற்கான நடைமுறை பார்த்தோம்னா 178. ஓகேவா? 178 பிஎன்எஸ்எஸில் ஒரு புகார் வரும்பொழுது அதில் சில முதல்நிலை விசாரணை செய்து நடுவர்கள் அனுமதி கொடுக்கணும் விசாரணை செய்வதற்கு. நடுவர்கள் அனுமதி கொடுத்த பிறகு நம்ம எப்போதும் போல் என்ன பண்ணலாம், விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கண்டென்ட் அப்படியே இருக்கும் இண்டெக்ஸில். புலனாய்வு அல்லது முதல்நிலை விசாரணை செய்வதற்கான நடைமுறை பற்றி விளக்குகின்ற பிரிவு. இந்த கேள்வி பாருங்கள். பல்வேறு குற்றச்சாட்டுகளில் ஒரு குற்றச்சாட்டுக்காக தண்டிக்கப்படும் பொழுது எஞ்சியுள்ள மற்ற குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறுதல். ஒரு சார்ஜ் ஷீட்டில் ஒரு 5 செக்ஷன் நம்ம வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். அந்த 5 செக்ஷனில் 4 செக்ஷன் மட்டும் தான் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு செக்ஷனுக்கு மட்டும் தான் நடுவர் தண்டனை கொடுக்குறா அப்படின்னா ரிமைனிங் உள்ள 4 செக்ஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப பெறுதலுக்கு சமம். நம்ம திரும்ப பெற மாட்டோம், வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு சமம். அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு சொல்லுங்கள். 247. ஓகேவா? நிறைய பேர் உண்மையிலே நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த பதிவை நீங்கள் எங்கே பார்த்துட்டீங்களோ இந்த கேள்வி கட்டாயம் உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களாம் கட்டாயம் எஸ்ஐ வருங்கால சார்பாய்வாளர். நீங்கள் அந்தளவுக்கு படிச்சிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எந்தளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ, எந்தளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ, எந்தளவுக்கு நீங்கள் டெடிகேஷன் பண்ணுறீங்களோ அதற்கேற்ற பலன் கட்டாயம் உங்களை தேடி வரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டராக. எந்த பிரிவின்படி நடுவர் தம் முன்னிலையில் சோதனை அப்படிங்கிறது நிறையா இருக்குது. கடந்த வருடம் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கடத்தப்பட்ட ஆட்களுக்காக சோதனை இடுதல். அப்போ இதுக்கு பக்கத்தில் உள்ள பிரிவுகள்லாம் இந்த முக்கியமான பிரிவுகள். நடுவர் வந்து தன்னுடைய முன்னிலையிலே சோதனை செய்ய விடலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு? வெரி குட். 108 பிஎன்எஸ்எஸ். ஓகேவா? இப்போ இந்த 108 போகிறப்ப பார்த்துருக்கீங்களா? 108 ஆம்புலன்ஸ் போகிறப்ப என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் வச்சுருக்கோம். என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட் எய்ட் அங்கே இருக்கவங்களே பண்ணுவாங்க. யார் பண்ணுவா? அங்கே ஒரு நர்ஸு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, டாக்டர் மாதிரி இருப்பாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்க? சோதனை பண்ணுவாங்க. புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல இது ஈஸியான எல்லாம். அதாவது பிஎன்எஸ்ல 108 இருக்குது. யார் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். பிஎன்எஸ்ல 108. வெரி குட். ஒருத்தர் பிஎன்எஸ்ல டாப்பு, ஒருத்தர் பிஎன்எஸ்ல டாப்பு, ஒருத்தர் பிஎஸ்சியில் டாப்பு, ஒருத்தர் பிஎஸ்சியில் டாப்பு. அப்போ எல்லாத்துலையும் டாப்பாக இருக்க மாதிரி எதில் டாப் வர முடியும்? எஸ்ஐயில் டாப் வர முடியும்.
108 BNS என்ன சொல்லுது அப்படின்னா தற்கொலைக்கு உடந்தையாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? 108 BNSS என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நடுவர் என்ன பண்ணலாம், அவர் முன்னாடியே சோதனை செய்ய விடலாம். ஸோ 108 BSc என்னன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் BSc. ஸோ அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இது உங்களுக்கான வாய்ப்பு இது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், வாடிக்கை குற்றவாளிகளிடமிருந்து நன்னடத்தைக்கான பிணையம். இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாப்டர் 9. சாப்டர் 9 BNSS என்ன பண்ணாதீங்க, படிக்காமல் இருந்துடாதீங்க. கொஞ்சம் லைன் பை லைன் என்ன பண்ண கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படித்து பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு வருடங்கள் பிணை, வாடிக்கை குற்றவாளி, ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, தொடர்ச்சியாக குற்றவாளி பண்ணிகிட்டே இருக்காங்க. BNSS. ஓகேவா? மறந்துடாதீங்க. ஸோ இந்த அத்தியாயம் 125 ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பாருங்கள், சட்டவிரோதமான கும்பலை கலைக்க ஆயுதப்படையை பயன்படுத்தல் பற்றி. ஸோ ஒரு கும்பலை சட்டவிரோதமான கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? ஸோ ஒரு சட்டவிரோதமான கும்பலை கலைக்கிறதுக்கு ஆயுதப்படை உறுப்பினரை பயன்படுத்தினா என்ன பிரிவு? குடிமைப்படையை பயன்படுத்தினா என்ன பிரிவு? குடிமைப்படையில் கெசட்டர் ஆஃபீஸர் என்ன பண்ணலாம், அவருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குது, அவர்களுக்கு பாதுகாப்பு என்ன இருக்குது? சட்டவிரோதமான கும்பல், அன்லாஃபுல் அசம்பிளி, இந்த வேர்டு ஞாபகம் வச்சுங்க, அன்லாஃபுல் அசம்பிளி. பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா 189 சப்கிளாஸ் 2. மறந்துடாங்க. சட்டவிரோதமான கும்பலுக்கு தண்டனை 189 சப்கிளாஸ் 2. இந்த பிரிவுக்கு என்ன ஆன்சரு அப்படின்னு பார்த்தோம்னா 149 BNSS. ஸோ இந்த 149 அப்படிங்கிறது BNSSல கொஞ்சம் ஃபேன்சியான நம்பர், பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா நிர்வாகத்துறை நடுவர்களின் வட்டார அதிகார வரம்பு. ஸோ நமக்கு தெரியும், நம்ம லா சப்ஜெக்டோட லா கொஷின் யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அவங்களுக்கு நாலேஜ் எப்படி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை கொண்டு போகணும். மனப்பாடம் பண்ணுற மாதிரியும் சில கேள்விகள் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ இந்த டாப்பிக்லாம் பார்த்தோம்னா மனப்பாடம் பண்ணுறது, நடுவர்களின் அதிகாரங்கள், அதிகார வரம்பு, அது மனப்பாடம் பண்ணணும். நிர்வாகத்துறை நடுவரை பற்றி சொல்கிற பிரிவு என்ன, குற்றவியல் நடுவர் துறையை பற்றி சொல்கிற பிரிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி என்னது, நிர்வாகத்துறை நடுவர் பற்றி சொல்கிற பிரிவு வேறு, நிர்வாகத்துறை நடுவர்களின் வட்டார அதிகார வரம்பு பற்றி சொல்கிற பிரிவு வேறு. ஃபஸ்ட் டைம் படிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நிர்வாகத்துறை நடுவரா, உடனே அதுக்குள்ளே பிரிவு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தெளிவாக படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அது வேறு இது வேறு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பிரித்து படிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வெரி குட், 16. அடுத்த கேள்வி பாருங்கள், அழைப்பானையை சார்பு செய்தல் எவ்வாறு? கேள்வி நம்ம எடுத்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அழைப்பானையுடைய வடிவம் பொதுவாக அப்படி படிச்சிடக்கூடாது, சம்மன் அப்படின்னா இந்த செக்ஷன் அப்படி படிச்சிடக்கூடாது. கேள்வி என்னது, சார்பு செய்து எப்படிலாம் சார்பு பண்ணலாம், ஒட்டி சார்பு பண்ணலாம். அவங்க வீட்டில் உள்ள மூத்த நபர்கிட்ட என்ன பண்ணலாம், கொடுத்து சார்பு பண்ணலாம், அவர்கிட்ட நேரடியாக கொடுக்கலாம். இப்படிலாம் சொல்கிற பிரிவு என்ன? நோட் பண்ணி வச்சுங்க. 64 BNSS 64. சம்மன் அப்படின்னாவே இந்த ரேஞ்சிட்ட வந்துடணும், 63 73 வந்துடணும். பிடிக்கட்டலை அப்படின்னா 72 73 வந்துடணும். அடுத்து பாருங்கள், இந்தியாவுக்கு அப்பால் ஒரு நாட்டிலிருந்து ஒரு இடத்திலிருந்து இந்தியாவிற்குள் புலனாய்வு மேற்கொள்ள நீதிமன்றத்திற்கு வேண்டுகோள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரொசீஜர். இன்வெஸ்டிகேஷன் விங்கிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமான வெளிநாட்டு அக்யூஸ்ட் இந்தியாவுக்கு கொண்டு வருது, இந்தியாவிலேருந்து அக்யூஸ்ட் வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறது, இது சம்மந்தம் நடைமுறை. இதில் என்ன அப்படின்னா இந்தியாவிற்கு வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்குள் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த செக்ஷன் நீங்கள் படிக்கிறப்போ இந்தியாவுக்குள் புலனாய்வு மேற்கொள்ள நீதிமன்றத்திற்கு வேண்டுகோள் கடிதம் இப்படி பற்றி சொல்கிற பிரிவு என்ன அப்படி பார்த்தோம்னா 113 BNSS. பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான கேள்வி, வன்புணர்ச்சிக்கு உள்ளானவரை மருத்துவர் பரிசோதனை செய்தல். விக்டிமை மருத்துவ பரிசோதனை செய்தல் வேறு, அக்யூஸ்டை மருத்துவ பரிசோதனை செய்தல் வேறு. நம்முடைய வேண்டுகோளின் பேரில் குடிமை மருத்துவர் அலுவலர் டாக்டர் பரிசோதனை பண்ணி நம்ம ஓபி காமிக்கிற பார்த்தீங்களா, அக்யூஸ்ட் ரிமாண்ட் பண்ணுறப்போ அது வேறு. அக்யூஸ்டு போக்சோ கேஸில் வர அக்யூஸ்டு, மற்ற கேஸ் அக்யூஸ்டை செக் பண்ணுறது, ரிப்போர்ட் வாங்குறது,
ஸோ இது என்ன பிரிவு அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிவு, நோட் பண்ணி வச்சுங்க. 184 மறந்துடக்கூடாது. 184 BNSS. இதில் என்ன புதுசாக நடைமுறை பண்ணிக்கிறாங்க, எத்தனை நாளுக்குள்ளே ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதான் முக்கியமானது. வித்தின் ஹவு மெனி டேஸ் டாக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கும் கோர்ட்டுக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் பார்த்து வச்சுக்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், சாட்சிகள் மிரட்டப்படும் போது நேர்விகளில் நடைமுறை. முக்கியமான வழக்குகள், முக்கியமான பெரிய பெரிய வழக்குகளில் வந்து அக்யூட்டட் ஆகிடுது. காரணம் என்ன அப்படின்னா சாட்சிகள் சரிவர சொல்லாதது தான். சாட்சிகள் சொல்லாததற்கு ஒரு காரணம் மிரட்டப்படுவது. அப்போ மிரட்டப்பட்டாங்கன்னா மிரட்டுறவங்களை என்ன பண்ணுறது, அதுக்கு நடைமுறை என்ன? ஸோ 216 BNSS. ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, இந்த 216 BNSS, 232 BNSS அண்டு 232 BNS இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குது. பார்த்து வச்சுங்க, லிங்க் பண்ணி படித்து வச்சுங்க ஈஸியாக. 16 டபுள் ஆகணும்னா 232 216 BNSS அண்டு 232 BNSS 232 BNS இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குது. இது எல்லாமே இந்த சாட்சிகள் மிரட்டப்படும் பொழுது, பொய்யான சாட்சிகள் அளிக்கும் பொழுது தண்டனை என்ன நம்ம விசாரிக்கிறப்ப சொல்கிறாப்புல, கூண்டில் ஏறி தப்பாக சொல்கிறாப்புல, ஹாஸ்டைல் விட்னஸாக மாறுறாப்புல, பிறல் சாட்சியம் மாறுறாப்புல, அவருக்கு என்ன தண்டனை? அடுத்து பாருங்கள், இறுதி அறிக்கை ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு கலை, அதுக்கு தனி சாப்டரே கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா சார்ஜ் ஷீட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ட்ரையலே வந்து பார்த்தோம்னா சார்ஜ் ஷீட் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ட்ரையலே பண்ணுவாங்க. அப்போ அந்த இந்த சார்ஜ் ஷீட்டில் என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன எழுத்துக்கள், எப்படிலாம் இருக்கணும், இறுதி அறிக்கையில் குற்றம் எந்த முறையில் செய்யப்பட்டது, எப்படி செஞ்சான், பிரைமா ஃபேசி குற்ற முகாந்தரம் எந்த முறையில் செய்யப்பட்டது என்பது உரைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி பிரிவு சொல்லுது. எந்த பிரிவு சொல்லுது சொல்லுங்க? (236 BNSS நோட் பண்ணி வச்சுங்க. 236. ஸோ 300 BNSS வரைக்கும் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டீங்க அப்படின்னா 18 கேள்வி உங்கள் கையில் இருக்குது. ரிமைனிங் உள்ள 231 படிச்சிங்க அப்படின்னா ஒரு 10 கேள்வி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ பாருங்கள், அடுத்து பாருங்கள், கேள்வி எப்படி கேட்குறாங்க பாருங்கள். உங்கள்கிட்ட கேஸ் டைரி என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க, சொல்லிவிடுவீங்க. ஆனால் கேள்வி பார்த்தோம் அப்படின்னா புலனாய்வில் எடுக்கும் நடவடிக்கைகள் பற்றிய நாட்குறிப்பு. சரி, எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா பற்றி எதுவுமே தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த செக்ஷன்லாம் மறந்துடவே கூடாது. ஸோ அத்தியாயம் 13 சாப்டர் 13 நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா 5 கேள்வி நீங்கள் மிஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுங்க. BNSSல சாப்டர் 13. சார் எனக்கு எஸ்ஏ எக்ஸாம்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், ஆனால் இன்வெஸ்டிகேஷன் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த சாப்டர் 13 படிங்க. நான் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாப்டர் 13 படிங்க. ஸோ சாப்டர் 13 எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 173 BNSSல ஸ்டார்ட் ஆகி 196 BNSSல முடியும். எதுவும் முக்கியமானது, எல்லாமே முக்கியமானது. சாட்சிகள் எப்படி விசாரிக்கப்படணும், எப்படி ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்படணும். ஸோ ஒப்புதல் வாக்குமூலம் பற்றி BNSS சொல்லவே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி புரிஞ்சிருந்தாலும் சரி, BNSS காவல் அலுவலர் போலீஸ் ஒப்புதல் வாக்குமூலம் பெறுதல் எவ்வாறு, போலீஸில் கொடுக்குற ஒப்புதல் வாக்குமூலம் என்ன அப்படிலாம் என்ன பண்ணவில்ல, சொல்லவே இல்லை. BNSSல சொல்லியிருக்க ஒப்புதல் வாக்குமூலம் நடுவர்கிட்ட மட்டும்தான். நடுவருக்கு தானே இருக்குது ஒப்புதல் வாக்குமூலம் எடுக்குவதற்கு அதிகாரம் இருக்குது. அப்போ நான் எதை பேஸ் பண்ணி நம்ம ஒப்புதல் வாக்குமூலம் எடுக்கிறோம், BSA பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம ஒப்புதல் வாக்குமூலம் எடுக்கிறோம். BSA 23, 24 பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒப்புதல் வாக்குமூலம் பெறுறோம். ஓகே தானே? காவல்துறையிடம் கொடுக்கப்படும் ஒப்புதல் வாக்குமூலம் பற்றி BNSSல ஏதாச்சும் பிரிவு சொல்லியிருக்காங்கன்னா சொல்லலை. அப்போ BNSS சொல்லப்பட்டிருக்க ஒப்புதல் வாக்குமூலம் எல்லாமே யாருக்கு தான் பொருந்தோம், நடுவரிடம் சாட்சிகள் கொடுக்கக்கூடிய ஒப்புதல், நடுவரிடம் எதிரிகள் கொடுக்கக்கூடிய ஒப்புதல், நடுவரிடம் பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கக்கூடிய ஒப்புதல். ஓகேவா? ஸோ பார்த்துங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், பிடிக்கட்டளை வாரண்ட். ஸோ நான் எடுத்துருக்க செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்கட்டளை, வாரண்டு, கோர்ட்டு நடைமுறை. பிடிக்கட்டளை வடிவம், கால அளவு, எது வரைக்கும் அந்த வாரண்ட் வந்து வேல்யூபிள்,
நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாரண்ட் என்னோட டைம் என்னாச்சு முடிஞ்சிச்சு. அவர் வாரண்ட் ரீகால் பண்ணிட்டார் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இதை பற்றி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு? வெரி குட். 72 72 BNS மறந்துடாதீங்க. 72 BNSS. இது என்ன சொல்லியிருக்கோம்? வடிவம் கால அளவு இரட்டை படிகள் இருக்கும், முத்திரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குற்றவியல் நீதிமன்றங்களின் வகைகள் மனப்பாடம் பண்ணுற கேள்வி. நீதிமன்றங்களின் வகைகள்: உயர் நீதிமன்றம், அமர்வு நீதிமன்றம். ஸோ இதில் ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுங்க. JM1 JM2 இப்படி நல்லா தெரிஞ்சுங்க, கவனிச்சிங்க. JM1 அண்ட் JM2 JM3 கூட இருக்கும். இது வேற. முதல் வகுப்பு நடுவர், இரண்டாம் வகுப்பு நடுவர் அப்படிங்கிறது வேற. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ ஒரு சப்டிவிஷனில் நிறைய ஸ்டேஷன் இருக்கும், நிறைய கிரைம் நம்பர் விழும். அப்படிங்கிறப்ப ஒரு JM-எல்லாம் நிர்வகிக்க முடியாது. அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க? பிரிச்சிருப்பாங்க. JM1 JM2ன்னு பிரிச்சிருப்பாங்க. என்ன சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நம்ம BNSSல சொல்லியிருக்க முதல் வகுப்பு நடுவர், இரண்டாம் வகுப்பு நடுவர் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அதிகாரத்தை பேஸ் பண்ணி. இந்த JM1 நம்மள்ட்ட தமிழ்நாட்டில் இருக்க JM1 JM2 ஈக்குவல் பவர், ஈக்குவல் ரைட்ஸ். BNSSல சொல்லியிருக்க முதல் வகுப்பு நடுவர், இரண்டாம் வகுப்பு நடுவர் தனியாக பிரித்து சொல்லியிருப்பாங்க. இந்த இரண்டாம் வகுப்பு நடுவர் நம்ம தமிழ்நாட்டிலே கிடையாது. என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டாங்க. புரிஞ்சுக்க முடியுதா? முதல் வகுப்பு நடுவருக்கு எவ்வளோ தண்டனை விதிக்க அதிகாரம் இருக்குது, இரண்டாம் வகுப்பு நடுவருக்கு எவ்வளோ தண்டனை விதிக்க அதிகாரம் இருக்குது நம்ம படிச்சிருப்போம்ல. நம்ம தமிழ்நாட்டில் இரண்டாம் வகுப்பு நடுவரே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கும், JM1னா என்ன, JM2னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த JM1 JM2 அப்படிங்கிறது உங்கள் சப்டிவிஷனில் இருந்திருக்கும். JM1 இருக்கும், JM2 இருக்கும், JM3 கூட இருக்கும். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நம்மளாக பிரிச்சுக்கிட்டது. இவங்களுக்கு அதிகாரம் எப்படி? சேம் ரைட்ஸ். ஆனால் BNSS சொல்லியிருக்க முதல் வகுப்பு நடுவர், இரண்டாம் வகுப்பு நடுவருங்கிறது அதிகாரம் என்ன இருக்குது? வேறு வேறு. நம்ம தமிழ்நாட்டில் இரண்டாம் வகுப்பு நடுவர் இல்லை. சில மாநிலங்கள் என்ன பண்ணலாம்? இருக்கலாம். ஸோ குற்றவியல் நீதிமன்ற வகையை பற்றி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6. ஓகேவா? ஸோ இந்த அத்தியாயத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு பிரிவு. ரெண்டாவது அத்தியாயம் அதில் ஃபஸ்ட்டு பிரிவு என்னென்னு பார்த்தோம்னா 6 BNSS. அடுத்து பாருங்கள், உட்கோட்டம் சப்டிவிஷன் பற்றி சொல்கிற பிரிவு. ஸோ செக்ஷன் 2ல் கட்டாயம் ஒரு கேள்வி இருக்குது. 2Aலேருந்து 2Z வரை இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உட்கோட்டம் சப்டிவிஷன் சொல்கிறோம்ல. என்ன பிரிவு? 2W. இது எப்படி ஞாபகம் வச்சலாம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டீங்களா, வார்டு வார்டாக பிரிச்சிருப்பாங்க. என்ன பிரிச்சிருப்பாங்க? வார்டு வார்டா. W வார்டு ஞாபகம் வச்சுங்க. உட்கோட்டம். முன்ஜாமீன் ஆன்டிசிபேட் பெயில் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, டைரெக்டாக கொடுக்கல. என்ன பண்ணல, டைரெக்டாக கொடுக்கல. அதை வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பிரிவு? முன்ஜாமீன் பற்றி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு? 482. 82 மட்டும் கரெக்டாக பார்த்தாது. 282 இருக்குது, 382 இருக்குது, 182 இருக்குது, 482 இருக்குது. 482 BNSS. கைதை அச்சத்தோடு எதிர்நோக்கையில் பிணையம் வழங்குவதல் சம்பந்தமாக உள்ள நடைமுறை பற்றி சொல்கிற பிரிவு என்ன? அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும். புரியுதா உங்களுக்கு? 22வது கேள்வி பாருங்கள். குறிப்பிட்ட வழக்குகளில் எதிரி குற்றம் செய்ததாக ஒப்புக்கொள்ளும் பொழுது, இது ஒரு முக்கியமான பாயிண்ட், மேல்முறையீடு செய்ய முடியாது. நான் ஒத்துக்கிட்டு எனக்கு தண்டனை ஒரு நீதிமன்றம் கொடுக்குது, நான் போய் அப்பீல் பண்ண முடியுமானா அப்பீல் பண்ண முடியாது. இது ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட். கூற்று 1ல் வைப்பாங்க. குறிப்பிட்ட எதிரி குற்றம் செய்தாக ஒப்புக்கொள்ளும் போது மேல்முறையீடு செய்ய முடியுமா, இல்லை மேல்முறையீடு செய்யலாம், செய்ய இயலாது அப்படின்னு கொஸ்டின் மாற்றி கேட்பாங்க. புரியுதா? செய்ய ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு சொல்லுது. என்ன பிரிவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 416 BNSS. அடுத்து பாருங்க, வழக்குகளையும் மேல்முறையீடும் மாற்றுவதற்கு உச்ச நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரம். என்ன பண்ணலாம்? ஒரு கோர்ட்டில் அந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வழக்கு விசாரணை வேறு கோர்ட்டுக்கு மாற்றணும். தமிழ்நாட்டில் விசாரிக்கக்கூடிய வழக்கை கர்நாடகாவில் விசாரிக்கணும். நீங்கள் இந்த செஷன்ஸ்லேருந்து அந்த செஷன்ஸுக்கு மாற்றணும். இந்த வழக்கான இந்த கோர்ட்டில் அப்பீல் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அப்பீல் இந்த கோர்ட்டில் பண்ணக்கூடாது, வேறு கோர்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு மாற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? உச்ச நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்குது, உயர் நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்குது. தனித்தனியாக பிரிவு கொடுத்துருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிற பிரிவு 446 BNSS. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம். 400க்கு மேலே போயிட்டால் நம்ம மைண்டு வராது படிக்கிறதுக்கு. என்னவாது, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படி தோணக்கூடாது.
இந்த 400 300க்கு மேலே தான் கோர்ட்டோட நடைமுறை இருக்குது. கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, கோர்ட்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் படித்து பார்த்தோன்னா ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், கூட்டு குற்றவாளிக்கு மன்னிப்பு அளித்தல். 5 அக்யூஸ்ட் இருக்காங்க, அதில் ஒரு அக்யூஸ்ட் குற்றத்தை ஒத்துக்கிறாப்புல, குற்றம் எவ்வாறு செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாப்புல அப்படின்னா மன்னிப்பு அளிக்கலாம், அவருக்கு தண்டனை என்ன பண்ணலாம், குறைவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம்னா 343. ஓகேவா? கூட்டு குற்றவாளி. சாட்சியம் எதிரிகள் முன்னிலையில் எடுக்கப்பட வேண்டும். என்ன பண்ணணுமா? சாட்சியம் என்ன பண்ணும்? விட்னஸ்ஸு எக்ஸாமினேஷன் பிஃபோர் த அக்யூஸ்ட் அப்படி சொல்கிற பிரிவு பிஎன்எஸ்எஸ் பிரிவு 308 பிஎன்எஸ்எஸ். அதெல்லாம் கேஸ் வாரண்டில் இருக்கப்போ என்ன பண்ண மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க. பார்த்துறீங்களா? அக்யூஸ்ட் தான் வாரண்டில் இருக்கான், கேஸை விசாரிக்க வேண்டியதுனா அவனை விசாரிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பிரிவு சொல்லுது சாட்சியம் என்ன பண்ணணும், எதிரிகள் முன்னிலையில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பாருங்கள், நியாயமான காரணமின்றி குற்றம் சுமத்தியதற்காக இழப்பீடு. பொய்யா ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு, அரெஸ்ட் பண்ணிட்டோம், சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணிட்டோம், கடைசி பார்க்குறப்ப அக்யூஸ்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, வழக்குக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா நீதிமன்றம் இழப்பீடு சில வழக்குகளை விதிக்கலாம். இதற்கான நடைமுறை பற்றி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு? பொதுவாகவே மனுதாரருக்கும் விதிப்பாங்க, விசாரணை பண்ணவங்களும் விதிப்பாங்க. ஸோ சில சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்லாம் ஆர்டர் போடுவாங்க. பார்த்துறீங்களா? இவருக்கு வந்து இழப்பீட்டு தொகையாக வந்து சில ஒருத்தர் வழக்கு போட்டுகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவர்கிட்ட சொல்லிவிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும், இவ்வளோ தொகை வந்து பிணை தொகையாக நீங்கள் வந்து கட்டணும். ஃபஸ்ட்டு வழக்கு தொடர்றதுக்கு முன்னாடியே 50,000 கட்டிடணும். சப்போஸ் அந்த வழக்கு விசாரிக்கிறப்போ உண்மைக்கு புறம்பாக இருக்க அப்படின்னா அந்த பணத்தை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு. வெரி குட். 273 பிஎன்எஸ்எஸ். எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்க? கரெக்டாக தான். 273 எப்படி இந்த செக்ஷனுக்கு இதான் ஆன்சர்னு. சரி, ரைட். எடுத்து பாருங்க. 85 கீழான குற்றங்களுக்கு வழக்கு தொடர்பு. ஸோ பிஎன்எஸ் 85 என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான நடைமுறை என்ன பிரிவு பார்த்தோம்? 220. அடுத்த கேள்வி பாருங்க. புலனாய்வு 24 மணி நேரத்தில் முடிக்க முடியாதப்போ என்ன நடைமுறை? ரிமாண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது எங்கே வருது பார்த்துங்க. கஸ்டடி அப்படிங்கிற வார்த்தை எங்கே வருது? போலீஸ் கஸ்டடி அப்படிங்கிற வார்த்தை எங்கே வருது? ஸோ புலனாய்வு 24 மணி நேரத்தில் நடைமுறை. இன்வெஸ்டிகேஷன் நம்மளால் இன்வெஸ்டிகேஷன் 24 மணி நேரம் முடிக்க முடியாது. அப்போ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு? ரொம்ப முக்கியமான பிரிவு, எக்ஸாமில் கேட்க வாய்ப்புள்ள பிரிவு, நோட் பண்ணி வச்சுங்க. 187 பிஎன்எஸ்எஸ். அடுத்து கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது, அமைதி பேணுவதற்காக பிணையம் வழங்குவது சம்பந்தமாக உத்தரவு பிறப்பிக்கும் முன் தகவல் உண்மையானதா அப்படின்னு என்ன பண்ணோம், விசாரணை செய்யணும். ஒரு அக்யூஸ்டை பற்றி நம்ம போய் சொல்கிறோம் அப்படின்னா அந்த தகவல் உண்மையானதாக என்ன பண்ணணும், விசாரிக்கணும். டு அக்யர் லோக்கல் நாலேஜ் அப்படின்னு வந்துருக்கும். இதை பற்றி சொல்கிற பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 135 பிஎன்எஸ்எஸ். நீங்கள் படிக்கிறப்போ இந்த செக்ஷன் தேவையில்லைன்னு படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த செக்ஷன் சொல்கிறப்போ முக்கியமானதாக இருக்குது, வாய்ப்பு இருக்குன்னு படிச்சு ஞாபகம் வரும். அதுக்காக தான் இந்த முக்கிய கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்கடி சில கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி சொத்தினை பற்றுகை செய்தல். ஸோ வாரண்ட் அக்யூஸ்ட் இருப்பான், அவனை பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியை அறிவிச்சிருவான், அவன் ஜாலியாக இருப்பான். இப்போ விஜய் மல்லையா சொத்தை என்ன பண்ணிட்டாங்க, அவள் கட்ட வேண்டிய கடனுக்கு அதிகமாக என்ன பண்ணிட்டாங்க, 3 மடங்கு சீஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பற்றி சொல்கிற பிரிவு தான் என்ன பிரிவு? 85 பிஎன்எஸ்எஸ். புரிஞ்சுச்சா? ஸோ இந்த 30 கேள்வி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். இதே போல் நிறைய கேள்வி நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். நம்மளுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஒரு 6500 rupees பே பண்ணி ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும், உங்கள் வெற்றியை உறுதி செய்யும். யோசிக்காதீங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150+ கிளாஸு, 110+ டெஸ்ட்டு, 100+ PDF நோட்ஸு, ஒன்லைனர் ஷார்ட் நோட்ஸ் என்னென்னமோ நம்ம கொடுத்துட்ருப்போம். எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக படிங்க. இதில் எந்தெந்த கேள்விலாம் நமக்கு தெரியலையோ அந்த செக்ஷனை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்ப படிங்க.
திரும்ப திரும்ப படிங்க. அதான் வெற்றியோட ரகசியம். யார் ஃபஸ்ட்டு ரகசியம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அதிக நேரம் யார் படிக்கிறீங்களோ பாதி எஸ்ஐ. அந்த அதிக நேரத்தில் திட்டமிட்டு திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா முழு எஸ்ஐ. எக்ஸாம் பாஸ் பண்ணால் நம்ம எஸ்ஐ கிடையாது. ஆனால் எக்ஸாம் தான் நமக்கு உயிர். நம்ம ரிட்டனில் எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதுக்கப்புறம் நம்ம நினச்சா கூட நம்ம மார்க் என்ன பண்ண முடியாது, ஏற்ற முடியாது, கூட்ட முடியாது. இப்போ ஃபிசிக்கல் ஓப்பன் கோட்டாவில் ஃபிசிக்கல் 12, 15 அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கும் 3வது ஸ்டேஜுக்கும் வித்தியாசமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமா, நமக்கு ஓவரால் வருமா வராது நம்ம என்ன பண்ணலாம் கணிச்சிடலாம். ஓகே தானே? தொடர்ச்சியாக படிங்க. உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.